வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். ஏன் கிராமத்தில் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள்? இதற்கு காரணங்கள் என்ன? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் உங்களுக்கும் இந்த நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் தெரிந்துவிடும். இயற்கையான உணவு பழக்கம், ஆரோக்கியமான வாழ்க்கை. நமது முன்னோர்கள் எந்த நோய்களுக்கும் ஆளாகாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ காரணம் என்ன? அவர்கள் உணவு பழக்கம்தான். இன்று கிராமங்களில் உள்ள இயற்கையான உணவு பழக்கம் எவ்வாறு நம் உடல்நலத்திற்கு நன்மை தருகிறது? இயற்கை உணவின் முக்கியத்துவம் என்ன? நகரங்களில் அதிக அளவில் செயற்கை ரசாயனங்கள் கலந்த உணவுகள் கிடைக்கின்றன. ஆனால் கிராமங்களில் பசுமையான காய்கறிகள், பழங்கள், பழங்கால பண்ணைகளின் விளையும் தானியங்கள் அதிகம். உணவின் உண்மையான சுவை மற்றும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாகவும் கிடைக்கிறது. பாரம்பரிய உணவு பழக்கம். நம் முன்னோர்கள் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டதால் அவர்களுக்கு தசைகள் வலிமையாக இருந்தன. சில முக்கியமான உணவு பழக்கங்கள்: கம்பு, ராகி, சோளம் போன்ற உணவுகளை எரிசக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. முருங்கைக்கீரை, துத்திக்கீரை போன்ற கீரைகள் இரும்புச்சத்து அதிகம் கொண்டவை. நாட்டு கோழி முட்டை, தேங்காய் எண்ணெய் போன்ற இயற்கையான பொருட்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இயற்கையான பானங்கள் மற்றும் பானகங்கள். இன்றைய காலத்தில் பாட்டிலில் கிடைக்கும் குளிர்பானங்களை விட கிராமத்தில் இயற்கையாக உள்ள பானங்கள் மிகவும் ஆரோக்கியமானவை. வாழைப்பழம், தேங்காய் நீர், கருப்பட்டி பானகம் ஆகிய உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். காளான் சூப், தேங்காய் பால், கஞ்சிகள் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. பசுமை பயிர்கள் கொண்டு செய்யப்பட்ட ரசம், சாம்பார் போன்றவை செரிமானத்துக்கு உதவுகிறது. கிராம உணவு பழக்கத்தின் ஆரோக்கிய நன்மைகள் என்ன? இந்த உணவு பழக்கங்களால் கிராம மக்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். மன அழுத்தம் குறைந்து இயற்கையுடன் இணைந்து வாழ்கிறார்கள். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற உடல் குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறது. நண்பர்களே, நாம் இன்று பாரம்பரிய உணவு பழக்கம் எப்படி நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்பதை பார்த்தோம். நீங்கள் எந்த பாரம்பரிய உணவுகளை விரும்புகிறீர்கள்? கீழே கமெண்டில் செய்யவும். தூய்மையான காற்றும் நீரும். கிராமங்களில் இயற்கையான சூழல் இருப்பதால் தூய்மையான காற்றை சுவாசிக்கிறார்கள். நாம் அனைவரும் தினமும் சுவாசிக்கும் காற்றின் தூய்மை மிக முக்கியம். கிராமப்புறங்களில் மாசு மிக குறைவாக இருக்கிறது. ஏனெனில் அதிக மரங்கள் மற்றும் இயற்கை சூழல் காற்றை வடிகட்டுகிறது. தொழிற்சாலைகள் மற்றும் வாகன மாசு குறைவாக இருப்பதால் ஆக்சிஜன் நிறைந்த காற்று கிடைக்கிறது. தூய்மையான காற்று நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. நம் உடலின் 70% நீரால் ஆனது. எனவே நாம் குடிக்கும் நீர் ஆரோக்கியமானதாக என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். கிராமங்களில் நிலத்தடி நீர் அதிக அளவில் உள்ளதால் கெமிக்கல்கள் குறைவாக இருக்கும். ஆறுகள், குளங்கள் போன்ற இயற்கை நீர் கிடைக்கும். தூய்மையான நீர் குடிப்பதன் மூலம் சிறுநீரக கோளாறுகளை தடுக்கலாம். தூய்மையான காற்றும் தூய்மையான நீரும் கிடைக்கின்ற கிராம வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவை. அதனால்தான் கிராமத்தில் வாழும் மக்கள் நகரங்களில் இருக்கும் மக்களை விட அதிக காலம் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். கிராமத்தின் உடலோசை வேலைகள். பாரம்பரிய முயற்சிகள். உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னேறிவிட்டாலும் கிராமங்களில் இன்னும் பல பாரம்பரிய உடலோசை வேலைகள் இருக்கின்றன. இந்த வேலைகள் கிராம மக்களின் வாழ்வாதாரமாக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகின்றன. இந்த வீடியோவில் நாம் கிராமத்தின் முக்கியமான உடலோசை வேலைகளை பற்றி பார்க்கலாம். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் கிராம வாழ்வின் அடிப்படை. இது மிகவும் உடலோசை வேலை. ஏனெனில் வயலில் நடவு செய்தல், நீர்ப்பாசனங்கள், அறுவடை போன்றவை உடலுக்கு நல்ல பயிற்சியாக அமையும். காலை முதல் மாலை வரை இயற்கையுடன் வேலை செய்வதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். விவசாயிகள் தங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் உணவின் மூலம் பெறுகிறார்கள். மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி ஓட்டுதல். மின்னணு போக்குவரத்திற்கு முன்னால் கிராமங்களில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி போக்குவரத்து பயன்படுத்தப்பட்டது. இது உடல் இயக்கத்தை அதிகரிக்க உதவுகிறது. மிருகங்களுடன் இணைந்து இயற்கையோடு பணிபுரியும் அனுபவம் தருகிறது. கால்களுக்கும் கைப்பிடிகளுக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கிறது. கட்டிட வேலை. நம்முடைய முன்னோர்கள் இயற்கையான முறையில் வீடுகளை கட்டினர்.
இந்த கட்டிட வேலைகள் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி உறுதியாக வீடுகள் உருவாக்கினார்கள். தூள், காசோலை, செம்பு, கற்கள் கொண்டு வீடுகள் கட்டினார்கள். உடலுக்கு முழு பயிற்சியாக இருக்கும், குறிப்பாக கை மற்றும் முதுகு தசைகளுக்கு. மரக்கட்டை வெட்டுதல் மற்றும் எரிவாயு தயாரித்தல். பழங்காலத்தில் காய்ந்த மரக்கட்டைகளை வெட்டி எரிக்க பயன்படுத்தினர். இது கை மற்றும் கால்களுக்கு அதிக உழைப்பு தரும். உடலுக்கு பயிற்சி கிடைக்க உதவும். இயற்கையான எரிபொருள் தயாரிக்கவும் உதவுகிறது. குச்சியால் கூடை பின்னுதல், பனை ஓலை பொருட்கள் தயாரித்தல். இவை பாரம்பரிய கிராம பணிகள். இது கையால் செய்யும் திறனை மேம்படுத்தும். இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி அழகான வேலைகள் செய்ய உதவும். குடும்ப வருமானத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. நண்பர்களே, கிராமங்களில் உள்ள உடலோசை வேலைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இவையெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன. மன அமைதி மற்றும் உற்சாகம். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கடின உழைப்புடன் இருந்தாலும் எப்பொழுதும் மன உறுதி மற்றும் உற்சாகத்துடன் வாழ்ந்தார்கள். கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு இது எப்படி முடிகிறது? இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை. கிராம மக்கள் இயற்கையோடு அதிக நேரம் செலவிடுகிறார்கள். இது அவர்களுக்கு போதிய உற்சாகத்தையும் மன உறுதியையும் அளிக்கிறது. காரணங்கள்: தூய்மையான காற்று, இயற்கை காட்சி மனதை அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது. அதிக வேலை நேரம் வெயிலில் செலவிடுவதால் சூரிய ஒளி உடலுக்கு தேவையான வைட்டமின் டி அளிக்கிறது. மண் தொட்டு வேலை செய்யும் பழக்கம் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. சமூக ஒற்றுமை மற்றும் உறவுகள். கிராமங்களில் ஒற்றுமையான வாழ்க்கை முறையால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் குடும்ப உறவுகளை மதித்து அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள். தோழமை மற்றும் ஒற்றுமை அதிகம். ஒருவருக்கொருவர் உதவுவார்கள். திருமணம், திருவிழா, பொங்கல் போன்ற நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றன. கடின உழைப்பும் மன உறுதியும். கடின உழைப்பு தான் கிராம மக்களின் மன உறுதியின் காரணம். அவர்கள் விவசாயம், கட்டுமானம் போன்ற வேலைகளால் மன உறுதி மற்றும் உடல் வலிமையை பெறுகிறார்கள். எந்த சிக்கலும் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். எப்பொழுதும் வேலை செய்யும் சூழ்நிலையால் மன அழுத்தம் குறைகிறது. பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் கலைகள். கிராமங்களில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய கலைகள் மக்களை உற்சாகமாக வைத்திருக்கின்றன. கரகாட்டம், கும்மி, கோலாட்டம் போன்றவை உடல் இயக்கத்தை அதிகரித்து உற்சாகமாக தரும். கோலம், பட்டம் போடுதல் போன்ற செயல்களை மனதை புத்துணர்ச்சியாக மாற்றும். பாரம்பரிய இசைகள் மற்றும் நடனங்கள் மனதில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். இயற்கையான உணவுகளும் ஆரோக்கிய வாழ்வும். நல்ல உணவு நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது, அதே நேரத்தில் மனதையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. கம்பு, ராகி, நாட்டுக்கோழி போன்ற உணவுகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ரசாயனங்கள் இல்லாத இயற்கையான உணவுகள் மன அமைதியை தரும். பசுமை சூழலில் சாப்பிடுவதால் உணவின் சுவை கூட அதிகமாக இருக்கும். சிரமங்களை நேர்மையாக ஏற்கும் மனநிலை. நம்முடைய முன்னோர்கள் எந்த சிக்கலையும் சமாளிக்க தெரிந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்வார்கள். வீணாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். கடினமான சூழ்நிலைகளை பார்த்து வளர்ந்ததால் மன உறுதி அதிகமாக இருக்கும். யாரிடமும் உதவி வாங்காமல் சுய முயற்சியில் நிற்பார்கள். மரபு மருத்துவம் மற்றும் மூலிகைகள். இன்று நாம் பல்வேறு ரசாயன மருந்துகளால் பாதிக்கப்படும் நிலையில் கிராமங்களில் இன்னும் மரபு மருத்துவம் மற்றும் மூலிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கிராமத்து மூலிகை வைத்தியம் எப்படி செயல்படுகிறது? எளிய மருந்துகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். கிராமத்து மரபு மருத்துவம். பாரம்பரிய அறிவியல். கிராமங்களில் மரபு மருத்துவம் கடந்த நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது இயற்கை மூலிகளை கொண்டு உடல் மற்றும் மனநலத்தை பராமரிக்க உதவுகிறது. பக்க விளைவுகள் இல்லாமல் உடல் நலத்தை மேம்படுத்தும். உணவு பழக்க வழக்கத்தில் மூலிகைகளை சேர்த்து நோய்களை தடுக்க உதவுகிறது. கிராமத்தில் உள்ள முக்கிய மூலிகைகள்: முருங்கை, துளசி, வேப்பிள்ளை, நன்னாரி போன்ற மூலிகைகள். கிராமங்களில் கிடைக்கும் சில முக்கியமான மூலிகைகள்: முருங்கை இரும்புச்சத்து அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். துளசி சளி, காய்ச்சல், தொண்டை, ஒற்றை உள்ளிட்ட தொற்று நோய்களுக்கு சிறந்த தீர்வு. வேப்பிலை சரும நோய்களுக்கு சிறந்த மருத்துவ மூலிகை. நன்னாரி உடலை ஆற்றலுடன் வைத்திருக்கும் மற்றும் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்து.
கிராமத்து பாரம்பரிய வைத்திய முறைகள். கிராமங்களில் மரபு வைத்தியர்கள் இதை பல வழிகளில் பயன்படுத்துகிறார்கள். மூலிகை கஷாயங்கள் உடலுக்கு சுத்தம் செய்யவும் நோய்களை தடுப்பதற்கும் பயன்படும். மூலிகை எண்ணெய்கள் உடல் வலி, மூட்டு வலி மற்றும் தலைவலிக்கு பயன்படும். மூலிகை கூழ்கள் செரிமான பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படும். நம்முடைய முன்னோர்கள் நாட்டு மருத்துவ முறைகளை பின்பற்றி உடல் நலத்தை பராமரித்தனர். வெந்தய கழுவல் சருமம் பளபளப்பாக இருக்கும். நாட்டு மருந்துகள் சளி, இருமல், தலைவலி போன்றவற்றிற்கு வீட்டிலேயே தீர்வு கிடைக்கும். வேப்பிலை நீர் குளியல் உடல் சூட்டை தணிக்கவும் உதவுகிறது. கிராமத்திலும் நகரத்திலும் மரபு மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும். நாமும் இயற்கை உணவுகளை உட்கொண்டு மன அமைதியுடன் உடல் இயக்கத்துடன் வாழ்ந்து நீண்ட ஆயுள் பெறலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஆரோக்கியமான தகவலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீங்க. உங்கள் ஊரில் உள்ள ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை கமெண்டில் மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.